வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, லக்ன அதிபதி உச்சம் ஓ நீச்சம் இல்லாமல் உச்சமும் நீச்சமும் இல்லாமல் எதிரியோட வீட்டில் இருந்து குருவின் பார்வை பெற்றால் சுபத்துவமா அப்படின்னு கேட்குறீங்க. சரி, இது நான் உங்களுக்கு விளக்கணுன்னாக்கா கொஞ்சம் போர்டு போட்டு விளக்கி தரேன், வாங்க பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு சுபத்துவ கிரகம், அதாவது லக்னாதிபதி எந்த விதமான ஸ்தான பலமும் இல்லாமல் உச்சம் இல்லை நீச்சம் இல்லை, ஆனால் எதிரியோட வீட்டில் இருக்காரு அப்படின்னா சுபத்துவமா? சரி, இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்காக ரெண்டு விதமாக போடலாம். உங்களுடைய லக்னாதிபதி கும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சனி உங்களுடைய லக்னாதிபதி. இந்த சனியினுடைய ஜென்ம எதிரி இந்த ரெண்டு பேர், குறிப்பாக கும்பம். ஓகேங்களா? ஒரு சுப கிரகம் ஒரு பாப கிரகமும் விளக்குறேன். கும்பத்துக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரனும் கடகமும் 8ஆம் அதிபதியாக புதனும் வருவார். இந்த இடத்துல சனி இந்த எதிரி வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இது ஏன் இங்கே சனியை போட்டு சொல்கிறேன்னா அந்த சுபத்துவ அமைப்புகளை உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளக்குறதுக்கு தான். சரி, சனி இங்கே இருக்கிறாரு. இந்த சனிக்கு குருவின் பார்வை இருக்கு. குரு எங்கே பார்க்கலாம்? சரி, குருவுடைய ஆட்சி வீட்டாகவே போட்டுடலாம். குருவின் பார்வை, குருவின் 5ஆம் பார்வையில் சனி இருக்காரு. 1 2 3 4 5. இந்த வீடு கொடுத்த சந்திரன் ஒருவேளை உச்சமாக இருக்கிறார். சந்திரன் இங்கே உச்சமாக வரல, இந்த இடத்துல இந்த சனி புனித நிலையை அடைவார். ஏன்? இருக்கக்கூடிய வீடு உச்சனுடைய வீடு. ஒருவேளை சூரியன் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போட்டால் சூரியன் பாபத்துவமாக வருவார். அப்போ இங்கே இருக்கார் சூரியன். ஓகேங்களா? சூரியன் சன் இங்கே இருக்கிறாரு, மூணு இங்கே இருக்காரு. வளர்பிறை சந்திரனாகி உச்சனாகி இருக்கக்கூடிய குருவின் பார்வையில், அதாவது வளர்பிறை சந்திரனுடையும் உச்சனாகிய இந்த சந்திரனின் வீடில் இருக்கக்கூடிய இந்த சனி சும்மாவே இயல்பு சுபத்துவ நிலையை அடைவார். குருவின் பார்வை வேற வந்துடுது, இவர் அதீத சுபத்துவ அமைப்புகளில் வருவார். ஒருவேளை இந்த சனி 15 டிகிரியில் இருக்காரு, இந்த குரு 10 டிகிரியில் இருக்காரு. 5 டிகிரியில் இந்த சனி சுபத்துவம். ஓகேங்களா? 5 டிகிரியில் இந்த சனி சுபத்துவம். அப்போது இவரோட அமைப்புகளில் இந்த ஜாதகத்தினுடைய தன்மைகளில் சனி அதிக சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் அப்படின்ற ஒரு நிலை வந்துடுது. இது பாவம் இருக்குங்க. ஓகேங்களா? ஒருவேளை இதே சந்திரன், ஓகேங்களா, இதே மாதிரி சொல்கிறேன், ஒருவேளை இதே சந்திரன் இங்கே நீச்ச நிலையை எட்டுறாரு, நீச்சம் சந்திரன். ஓகேங்களா? தீபாவளி நாள்னு போட்டுக்குவோமா? சூரியன் இங்கே இருக்கிறாரு. சூரியன் இது தீபாவளி அன்னைக்கு இப்படி தான் இருக்கும் வானத்துடைய அமைப்புகள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதே கும்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய இவர் நீச்சமாக இருக்கிறாரு. நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனியின் வீட்டு அமைப்புகளில் இந்த இடத்துல வீடு கொடுத்தவன் பலம் இழந்துட்டாரு. அதனால இந்த சனியின் தன்மை, இந்த லக்ன ஆதிபத்தியம் கொண்ட ஜாதகரினுடைய தராதரம் குறைகிறது. குரு பார்க்கறதுனால பரவாயில்ல, சுபத்துவ நிலையில் இருக்குது. ஆனாலும் இவர் மலேசியாவில் பெயர் சொல்கிற அளவுக்கு பெரியவரா இல்லை. அவரோட இடத்துல ஏதோ சனி சம்பந்தப்பட்ட கும்பத்தின் இரும்பு பழசு அழுக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிறது, மைனிங், கால்நடை, காட்டு மரங்கள், 4 கால் பிராணிகள் மாதிரியான சனி சம்பந்தப்படுற துறையில் இவர் நல்லா இருக்கிறாரு. இந்த சனியோட அமைப்புகளை பார்த்துட்டிங்களா? ஒரு சுபரை எடுத்துக்கலாம். ஓகே, இது ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா பகை அமைப்புகளை போடுறோம். ஓகே, அடுத்ததாக யார் எடுத்துக்கலாம்? ஒரு சுவர் எடுத்துக்கலாமா? சரி, குரு எடுத்துக்கலாம். குருவை இங்கே போட்டுக்கலாமா? ஆமாம், குரு. ஓகே, குரு இருக்கிறது இது அவருடைய எதிரி வீடு அல்ல, பட் எதிர்ப்பான வீடு. ஆன்மீகத்துக்கும் ஜாலிக்கும் இருக்கிற வித்தியாச வீடு. ஓகேங்களா? இந்த இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த குருவுக்கு சுபத்துவ நிலை பௌர்ணமி சந்திரன் இங்கே இருக்காரு. இதே வைகாசி விசாக அமைப்புகளில் போட்டுக்கலாமா? இங்கே போட்டால் குரு அஸ்தகங்கன்னு வரும். வேணாம், அந்த மாதிரி வேணாம், இப்படி போட்டுக்கலாம். சூரியனை இங்கே போட்டுக்கலாம். இது சுபத்துவ குரு. ஒருவேளை நீங்கள் இந்த ரிஷப லக்னமாகவே இருக்கிறீங்க. ஓகே, லக்னம் இதுதான் ரிஷப லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு சந்திர அதியோகத்தில் நல்ல பலன் தருவார். கூடவே வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் இங்கே வந்துடுறாரா? உச்சம் பரிவர்த்தனைன்ற அமைப்புகளில் இந்த குரு தசையில் அட்டகாசத்தை பண்ணுவார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லக்னாதிபதியை கேட்குறீங்க. லக்னாதிபதிக்கு எந்த அமைப்புகளையும் இல்லாத நிலை அப்படின்னா இது அப்படியே நான் மாற்றுறேன். ஓகே, இந்த இடத்துல லக்னாதிபதி யாருன்னு போடுறோம்? மீனமாக போடலாமா? சரி, தனுசுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12 பார்ப்பார், 2 பார்ப்பார். இவர் ஒரு வேளை ஆசிரியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல
அதே பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, சந்திரன் பௌர்ணமி சந்திரன் வந்துடுறாரு. இந்த குரு என்ன பண்ணுவார், பிறந்த இடத்த விட்டு தள்ளி ஒரு வேலை, இந்த 6ஆம் பாவகம் வேலையா, வேலை உங்களை ஒரு நிரந்தர வேலையா ஒர்க்கோலிக்காக வைப்பார். ஒரு வேலை தான் முக்கியம், குடும்பம் வேலை, தீபாவளினா கூட வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறது யார், இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் இடம் சுபத்துவம் பெற்ற குரு. இந்த சுக்கிரன் உச்சம் ஆறாரு. இந்த வீடு கொடுத்தவங்க ரொம்ப முக்கியங்க. சுக்கிரன் உச்சம் ஆகிறாரு. இந்த குருவின் தன்மை அதிகரிக்குது. தான் வேலைக்காரனாக இருந்த குரு இவர் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. இதே நேரத்தில் லக்ன சுபத்துவம் எப்படி வரும், லக்ன சுபத்துவம் எப்படியாவது வரணும். லக்ன சுபத்துவம் வருமா, எந்த வகையிலையும் வராது. சூரியன் தனித்து பார்க்குறாரு. லக்ன சுபத்துவம் இல்லாத பட்சத்தில் பரவாயில்லன்னு வரும். இப்போது ஏன் இதை எடுக்கிறோன்னா இதெல்லாம் விட்டுருங்க. இந்த சுபத்துவ குருவாக இருந்து லக்னாதிபதியாக இருக்கும் பொழுது 6ஆம் இடத்தின் நட்பலன். இந்த இடத்துல குரு இல்லை, இந்த இடத்துல சந்திரன் இல்லை, சந்திரன் இல்லாமல் போயிடுறாரு. இந்த இடத்துல ஒரு வேளை சனி இருக்கிறாரு. ஓகேங்களா, நீங்கள் சுபத்துவம் கேட்டீங்க, அதுக்கு சந்திரனை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. இந்த இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த பார்வை அப்படியே குருவை கெடுக்கும். ஆல்ரெடி அவருக்கு விருப்பம் இல்லாத வீட்டில் இருக்கிறாரு, அந்த இடத்துல சனியோட பார்வையில் இருக்காரு. ஒரு ராகுவோட சேர்ந்துக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துக்கிறாரு. இங்கே கேது இருக்கிறாரு. சுத்தமாக குரு நடுநடுங்கி போய் கிடக்கிறாரு. கூட ஒரு செவ்வாய் இருக்காரு, குரு செத்து போயிட்டாரு. இவர் வாழ தகுதி இல்லாதவர். ஏங்க இதே நேரத்தில் இன்னொரு மாதிரி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி வீடு கொடுத்த இவர் உச்சம்னு வரும்போது இந்த பாபத்துவ குரு 6ஆம் அதிபதி உச்சம்ன்ற பேரில் நோய் உள்ளவராக வச்சிருப்பார், லக்ன சுபத்துவம் இல்லாதனால. இதே ஒரு வேளை லக்னத்தில் சனியை போட்டிங்கன்னா அதே தன்மை வரும். லக்னத்தில் சனி போடணும். ஆமாம், இந்த ராகுவோட செவ்வாயும் பேர் லக்னாதிபதி கெடுவார், லக்னம் கெடணும்ல. இது நோய் உள்ளவர் சனி, இது நோய் உள்ள ஜாதகருங்க. இந்த லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து கெட்டு போகிறாரு. கூட சூரியனையும் போட்டுக்கோங்களேன். சூரியன் அமாவாசை சந்திரன், உச்ச சந்திரனாக இருந்தாலும் அமாவாசை சந்திரன் போடுங்க. குரு சுத்தமாக கெட்டு போகிறாரு. செவ்வாய் ராகுவோட அமைப்புகளில் ராசி கெட்டு போச்சு, லக்னம் கெட்டு போச்சு. அதனால் இவர் நோய் உள்ளவர் அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போ இவர் பாபத்துவம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரியும், சுபத்துவ குரு உங்களுக்கு வேலை கொடுப்பாரு, தொழிலாளிகளை உங்களுக்கு இதாக வச்சுருப்பாரு. ஒருவேளை பாபத்துவ குருவாக இருக்காரு, லக்னம் கெடுறாருன்றப்ப அந்த லக்ன ஆதிபத்தியமும் கெடுது, லக்னாதிபதியும் கெடுறாரு அப்படின்ற அமைப்புகள் வரும். இயல்பாக இருக்கும்போது குரு சுக்கிரன் தொடர்பில் இருக்கக்கூடிய, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் சுபநிலை அடையும். அதே நேரத்தில் சனி செவ்வாய் ராகுவின் ஒரே நேர தாக்குதல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கடுமையான பலவீன நிலையை அடையும். லக்னம் கெட்டு போச்சு, வாழ தகுதி இல்லாதவர். யாருக்கு சுயமான தனக்கு விஷயங்களை செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறாரோ அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், இந்த தன்மை அப்படியே இருக்கும். சரிங்களா, நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.